நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் அவங்களோட தேர்ட் ஓடிஐக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி 2 ஓடிஐ வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம தலை தோனி ராஞ்சியில் இருக்க அவருடைய வீட்டுக்கு நம்மளுடைய எல்லா பிளேயர்ஸுமே கூப்பிட்டு பயங்கரமாக விருந்து வச்சு அஸ்திட்டாரு. அண்ட் அதை நிறைய பேர் அவங்களோட ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து நம்ம தலை தோனி பண்ணியிருக்காரு. மொத்த டீமுக்குமே வந்து ஆர்மி கேப்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக புல்வாமா அட்டாக் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் அதை தாண்டி நிறைய ஆர்மி மேன்ஸ் வந்துட்டு நமக்காக இப்பவும் வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அவங்களோட ஃபேமிலிஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் ஆஸ் அ ஹோலாக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறதா நம்ம தலை தோனி வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதோட மொத்த டீமுக்குமே நம்ம தலை தோனி தான் வந்து ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இந்த கேப் வந்து இஷ்யூ பண்ணுறாரு. அதே மாதிரி வருஷத்தில் ஒரு மேட்ச்சில் கண்டிப்பாக ஆர்மி கேப்ஸ் போட்டுட்டு நாங்கள் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் ஃபைனலி நம்ம தலை தோனிக்கு வந்து யார் அந்த கேப் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் தான். ஸோ ஆஸ் அ ஹோலாக எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தலை தோனியோட இந்த ஆக்டிவிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.